சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? குசியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். சூப்பர். குழந்தைகளாகிய நீங்க உலகத்தின் ஒளியாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். சூப்பரா இருந்துச்சு. கமான் வரதானத்துல கொடுத்திருந்தார் சிஸ்டர். உங்களுடைய சுய மாற்றத்தின் மூலமா தான் இந்த உலக மாற்றம் ஏற்படும். அப்ப நீங்க தான் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஜோதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர். சரி, யார் சொல்லுவா இது போல எல்லாம்? ஆமா, இந்த கலியுகத்துல எங்க இது மாதிரிலாம் பேச்சு கேட்க கூட எங்க இருக்கு நமக்கு இடம்? ஆமா, அதுவும் யார் வந்து சொல்றா பாருங்க. பகவான் வந்து நம்மளுடைய மகிமையை பாடிட்டு இருக்காரு. பாடமாக வாக்கியங்களை கேட்போம். தேதி ஏப்ரல் 19, 2025 காலை மரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் முழுமையான சக்தி கிடைக்கும். மாயை மீது வெற்றி அடைந்து கொண்டே இருக்க முடியும் அப்படின்னு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்பா. எல்லையற்ற தந்தையிடம் நீங்க நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழுமையான சக்தி கிடைக்கும். அதன் மூலமா மாயையின் மீது வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்குறாங்க, பாபாவிடம் என்ன ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கிறது, அதனுடைய அடையாளம் என்ன? பதில், பாபாவிடம் முக்கியமாக ஞானத்தின் அதிகாரம் இருக்கிறது. ஞானக்கடலாக இருக்கின்றார். ஆகையினால்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பை கற்றுத் தருகின்றார். தனக்கு சமமாக ஞானக்கடலாக மாற்றுகின்றார். உங்களிடம் படிப்பினுடைய குறிக்கோள் இருக்கிறது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க அப்பா. ஞானத்தின் அதிகாரம் தந்தை கிட்ட இருக்குது. அப்ப அவர் ஞான கடலாகவும் இருக்காரு. அதன் மூலமா தான் உங்களுக்கும் படிப்பு சொல்லித்தரார். படிப்பு சொல்லி கொடுத்து அவர் உங்களை அவருக்கு சமமா மாத்துறார். அவர் ஞான கடலா இருக்கார், நீங்க மாஸ்டர் ஞான கடலா ஆகுறீங்க இந்த படிப்பின் மூலமா. இந்த படிப்பின் மூலமா உங்களுக்கு குறிக்கோள் இருக்குது. அந்த படிப்பின் மூலமா தான் இந்த உயர்ந்த பதவியை அடையிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாடல் மாறிவிடட்டும் உலகம், அது உலகம் மாறட்டும் அப்படின்னு ஒரு பாடல். ஓம் சாந்தி. பக்தர்கள் பகவானுடைய மகிமையை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் பக்தர்கள் கிடையாது. நீங்கள் அந்த பகவானுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். அதுவும் நேர்மையான குழந்தைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும். மனைவியை தவிர கணவனுக்கோ அல்லது கணவனை தவிர மனைவிக்கோ வேறு பக்கம் பார்வை சென்றது என்றால் அவர்களை கூட நேர்மையற்றவர்கள் என்றே சொல்ல முடியும். இப்போது இங்கே கூட எல்லையற்ற தந்தை இருக்கிறார். அவரிடம் கூட நேர்மையற்ற மற்றும் நேர்மையானவர்கள் இருவருமே இருக்கிறார்கள். பக்தர்கள் வந்து பகவானுடைய மகிமையை செய்யறாங்க. ஆனா நீங்க இப்ப பக்தர்கள் கிடையாது, குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. தந்தை கிட்ட நேர்மையாக இருக்கணும். எப்படி கணவன் மனைவி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க, அதாவது ஒருத்தர் அன்புல ஒருத்தர் மூழ்கி இருப்பாங்க. அதே போல நீங்களும் தந்தையின் அன்புல மூழ்கி இருக்கணும். இதை விட்டுட்டு வேற பக்கம் பாத்தீங்கன்னா கூட அது நேர்மையற்ற தன்மை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. வேற யாரையாவது நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அது நேர்மையற்ற தன்மை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க தந்தை கிட்ட நேர்மையான குழந்தைகள் இருக்காங்க, நேர்மையற்ற குழந்தைகள் 2 விதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்லுங்க, நேர்மையானவர்களாக ஆகி பிறகு நேர்மையற்றவர்களாக ஆகி விடுகிறார்கள். பாபா தான் உயர்ந்த அதிகாரம் உடையவர், சர்வசக்திவான் அல்லவா? எனவே அவருடைய குழந்தைகளும் அப்படி இருக்க வேண்டும். பாபாவிடம் சக்தி இருக்கிறது. குழந்தைகளுக்கு ராவணன் மீது வெற்றி அடைவதற்கான யுக்தியை கூறுகின்றார். ஆகையினால் அவரை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் சக்தி சேனைகள் அல்லவா? நீங்கள் தங்களையும் சர்வசக்திவான் என்று சொல்லலாம். பாபாவிடம் என்ன சக்தி இருக்கிறதோ அதை நமக்கு கொடுக்கின்றார். தந்தை சர்வசக்திவானா இருக்காரு. உங்களை கூட சர்வசக்திவான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சிவசக்தி சேனையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை சர்வசக்திவானா இருக்கார், நீங்க மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கீங்க. தந்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா நீங்க மாயையின் மீது வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நீங்கள் மாயை ராவணன் மீது எப்படி வெற்றி அடையலாம் என்று கூறுகின்றார். எனவே நீங்களும் கூட சக்திசாலிகளாக ஆக வேண்டும். பாபா ஞானத்தின் அதிகாரம் உடையவராக இருக்கின்றார். ஞானக்கடல் அல்லவா? எப்படி அவர்கள் சாஸ்திரங்களின் பக்தி மார்க்கத்தின் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்களோ அதுபோல் இப்போது நீங்கள் சர்வசக்திவான் அதிகாரமுடைய ஞானக்கடலாக ஆகின்றீர்கள்.
அவங்க எப்படி இருக்காங்க, சாஸ்திரங்களை படிச்சு அந்த பக்தியின் கடலா இருக்காங்க. நீங்க ஞான கடலா இருக்கீங்க. அவங்க சாஸ்திரங்கள்ல அத்தாரிட்டி உடையவர்களா இருக்காங்க. நீங்க ஞானத்தின் அத்தாரிட்டி மற்றும் ஆல்மைட்டி அத்தாரிட்டி ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். உங்களுக்கும் ஞானம் கிடைக்கின்றது. ம் இது பாடசாலையாகும். இதில் எந்த ஞானத்தை நீங்கள் படிக்கிறீர்களோ இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவி அடையலாம். இந்த ஒரே ஒரு பாடசாலை தான் உள்ளது. ம் நீங்கள் இங்கே படிக்க வேண்டும். வேறு எந்த வழிபாடும் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு படிப்பின் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது, குறிக்கோள் இருக்கிறது. பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவருடைய படிப்பு முற்றிலும் வித்தியாசமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது பாடசாலையா இருக்குது. இங்க படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த வழிபாடு போன்றவைகள்லாம் செய்யணும்னு தேவையில்லை அப்படிங்கிறார். ஓகே சார். பாபாதான் ஞானக்கடல் எனும் போது அவர்தான் தெரிந்திருப்பார் அல்லவா? அவர்தான் நமக்கு சிருஷ்டியின் முதலிடை கடை இயற்கையின் ஞானத்தை கொடுக்கின்றார். வேறு யாரும் கொடுக்க முடியாது. பாபா நேரடியாக ஞானத்தை கொடுத்து விட்டு பிறகு சென்று விடுகின்றார். இந்த படிப்பினுடைய பலனாக என்ன கிடைக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அல்லது குருமார்கள் இருக்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். தந்தை தான் முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்ல முடியும். மற்றபடி பக்தியில எழுதி வச்சது எல்லாமே அவங்க மனிதர்களால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஓகே சிஸ்டர், அடுத்து என்ன சொன்ன லாஸ்ட்? குருமார்கள் இருக்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். ஓகே சிஸ்டர். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. பக்தி வேற ஞானம் வேற அப்படின்னு சொல்றாரு. தந்தை ஞானம் கொடுக்கறாரு, அவங்க பக்திய கற்பிக்கிறாங்க. குருமார்கள் சன்னியாசிகள் போன்றவங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாது. படிப்பினுடைய பலனா என்ன உங்களுக்கு கிடைக்குது எல்லாம் உங்களுக்கு தெரிய வச்சுட்டேன். மற்ற சச்சங்கள்லாம் இதை முதல்ல இருக்கின்றதால் குருமார்கள் இருக்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாங்க, அவர்களிலும் யாராவது இவ்விடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் வந்து விடுவார்கள் என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளை நீங்கள் சேவைக்கான விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். தங்களுடைய அனுபவத்தை சொல்லி அநேகருடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களுடைய மனநிலை மிகவும் பயமற்றதாகவும் நிலையானதாகவும் மற்றும் யோகம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். யோகத்தில் இருந்து சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். கண்காட்சி போன்றவங்கெல்லாம் வச்சு நல்லா சேவை செய்யணும். சேவை செய்யும் போது யோக நிலையிலிருந்து சேவை செய்யணும். பயமற்றவர்களாகி இருந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆத்மா அபிமானியாகி சேவை செய்தீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு பரமாத்மா தந்தையின் அறிமுகம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நினைவுல இருந்து சேவை செய்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, குழந்தைகளே நீங்கள் தங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஆவேசம், சினம் போன்றவற்றை வரக்கூடாது. யோகம் நிறைந்த தன்மையின் உறுதியாக இருக்க வேண்டும். உண்மையில் நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகளாவீர்கள். சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். வானப்பிரஸ்திகள் என்றால் சப்தத்தை கடந்த வீடு மற்றும் பாபாவை நினைவு செய்யக்கூடியவர்கள். இதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லை. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிடணும். ஒருபோதும் எந்த அவகுணத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. ஆவேசம், கோபம், சினம் போன்றவைகள்லாம் இருக்கக்கூடாது. நீங்க இப்ப வானப்பிரஸ்திகளா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. வானப்பிரஸ்திங்க அப்படின்னா சப்தத்தை கடந்து இருக்கக்கூடியவங்க. இந்த ஆவேசம், கோபம், சினம் எல்லாம் என்ன செய்யும்? சப்தத்துல கொண்டுட்டு வரும். நீங்க வானப்பிரஸ்திகளா இருக்கீங்க அப்படின்னா சப்தத்தை விட்டு கடந்து இருக்கணும். எப்பவுமே தந்தை நினைவு, பரந்தாமத்தின் நினைவு தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, எங்களுக்கு நல்ல ஆடை வேண்டும். இவை அனைத்தும் மோசமான ஆசைகளாகும். நல்ல ஆடை வேண்டும், இது மோசமான ஆசைன்னு சொல்றாரு. தேக அபிமானம் உடையவர்கள் சேவை செய்ய முடியாது. ஆத்மாபிமானியாக ஆக வேண்டும். பகவானுடைய குழந்தைகளுக்கு சக்தி வேண்டும். யோகத்தினுடைய சக்தியாகும். பாபா அனைத்து குழந்தைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இந்த குறைகள் இருக்கின்றன என்று பாபா உடனே சொல்லி விடுவார். பாபா புரிய வைத்துள்ளார். சிவனுடைய கோயிலுக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பார்கள். அதாவது ஆடைகள்
எங்களுக்கு நல்ல ஆடை வேணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தேக அபிமானமாகும். அதனால இந்த பேராசைலாம் இருக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடை போடணும், நல்ல நல்ல பொருட்களை சாப்பிடணும் அப்படிங்கறது மாதிரி இந்த பொருட்கள் மீது போகக்கூடாது, அந்த ஆசை போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் தேக அபிமானம் இருக்குதுனாலும் தந்தையினால உங்களுடைய குறைகளை சொல்ல முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அப்ப குறைகள் இருக்கதான் செய்யும், இருந்தாலும் எச்சரிக்கையோடு நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்றேன். எந்தவித விகாரங்களும் நமக்குள்ள இல்லாம இருக்குதா, அவகுணங்கள் இல்லாம இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சிவனுடைய கோயிலுக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பார்கள். நிறைய பேர் காசிக்கு சென்று வசிக்கிறார்கள். காசிநாதர் நமக்கு நன்மை செய்வார் என்று புரிந்து கொள்கிறார்கள். அங்கே உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் இதில் மிகவும் புத்திசாலியானவர்கள் வேண்டும். கங்கையில் குளிப்பவர்களுக்கு சென்று புரிய வைக்கலாம், கோயில்களுக்கு சென்று புரிய வைக்கலாம், மறைமுகமான வேடத்தில் செல்லலாம். அனுமானுடைய உதாரணம் கூட இருக்கிறது. உண்மையில் அது நீங்கள் தானே. செருப்புகளின் மீது அமரும் விஷயம் இல்லை. இதில் மிகவும் புரிதலும் புத்திசாலித்தனமும் வேண்டும். இப்போது யாரும் கர்மாதித்த ஆகவில்லை என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஏதாவது சில குறைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. அதாவது நீங்க கோயிலுக்கு போய் சேவை செய்யலாம், இல்ல இந்த கங்கையில மூழ்கி எந்திரிக்கிறாங்க இல்லையா காசில, அங்க போய் சேவை செய்யலாம் அப்படின்றத சொல்றாரு. மற்றபடி சத் சங்கத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா கூட அனுமார் எப்படி போய் மாறு வேடத்துல இருந்து இந்த செருப்பு கழட்டி வர்ற இடத்துல போய் அமர்ந்து அந்த பாடம் கேட்குற மாதிரி கேட்டு இந்த ராமருடைய விஷயத்தெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அது போல நீங்களும் போய் சேவை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. மாறு வேடத்துல போய் சேவை செய்யுங்க, அதுதான் அனுமாரோடைய உதாரணம் கூட கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சேவைக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபா புரிய வைத்துள்ளார். ஏதாவது சில குறைகள் கண்டிப்பாக இருக்கின்றன, இப்போது யாரும் கர்மாதித்த ஆகவில்லை என்று. ஆமா. சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், இந்த ஒரு கடைக்குத்தான் அனைவரும் வர வேண்டும் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த சன்னியாசிகள் போன்ற அனைவரும் வருவார்கள். ஒரு கடைதான் இருக்கிறது எனும் போது வேறு எங்கு செல்வார்கள்? யார் அதிகம் அலைந்திருப்பார்களோ அவர்களுக்குத்தான் வழி கிடைக்கும். அதாவது அந்த கடைனா சென்டரை சொல்றாரு. இந்த கடைக்கு ஒரு நாள் எல்லாரும் வந்துதான் ஆகணும், சாது சன்னியாசிகள் போன்றவங்க கூட இந்த கடைக்கு ஒரு நாள் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரே ஒரு கடை தானே இருக்குது ஞானம் கொடுக்கக்கூடிய கடை அப்படிங்கறத சொல்றாரு. மற்றது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயம்தான். முக்தி வேணும்னாலும் எப்படியும் ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைக்க தான் செய்யணும், நினைச்சாதான் முக்தியே அடைய முடியும். அப்போ ஒரு நாள் எல்லாம் உங்களை தேடி வந்துதானே ஆகணும், நம்மளை தேடி இவங்க வந்துதானே ஆகணும் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். இந்த ஒரு கடைதான் இருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரு பாபா ஆவார். இப்படி எப்போது போதை ஏறுகிறதோ அப்போதுதான் உண்மையான விஷயம் இருக்கிறது. பாபாவிற்கு இந்த கவலைதான் இருக்கிறது அல்லவா? நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி சாந்திதாமும் சுகதாமத்தின் ஆசையை கொடுக்கத்தான் வந்துள்ளேன். உங்களுடைய தொழிலும் இதுவே ஆகும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இது பழைய உலகமாகும். இதனுடைய ஆயுள் எவ்வளவு? இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் என்று கொஞ்ச நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். அனைத்து ஆத்மாக்களும் இந்த ஆத்மாக்களுக்கும் இது புத்தியில் வரும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்தால்தான் பழைய உலகம் விநாசம் ஆகும். தந்தையின் கவலை என்ன இருக்குதுன்னா, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். அப்ப தந்தைகிட்ட இருந்து இந்த சுகம் மற்றும் சாந்தியின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்களும் இந்த சுகம் மற்றும் சாந்தியை கொடுக்கக்கூடிய காரியத்தை அந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பழைய உலகம் இப்ப விநாசமாக போகுது, ஆனா புது உலகம் ஸ்தாபனையானா தான் பழைய உலகம் விநாசமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புது உலகம் ஸ்தாபனை ஆகணும் அப்படின்னா நீங்க முழுமையா தூய்மையாகணும். நீங்க தூய்மையாகனா தான் அந்த புது உலகம் ஸ்தாபிக்கப்படும். அப்பதான் இந்த பழைய உலகம் விநாசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்தால்தான் பழைய உலகம் விநாசமாகும். உண்மையில் பகவான் இங்கே இருக்கிறார் என்பது இன்னும் போக போக சொல்வார்கள். படைக்கக்கூடிய தந்தையையே மறந்து விட்டார்கள். திருமூர்த்தியில் சிவனுடைய சித்திரத்தையே எடுத்து விட்டார்கள். எனவே ஒரு காரியத்திற்கும் பயன்படாமல் போய்விட்டது. படைப்பவர் அவர் அல்லவா? திரிமூர்த்தியின் சித்திரத்துல
சிவபகவானுடைய போட்டோ இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அந்த 3 பேர் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய சித்திரத்துலதான் அந்த சிவனுடைய போட்டோ மேல இருக்கும். அந்த சிவனுடைய போட்டோ இருந்தா தான் புரிய வைக்கவே முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த சிவபகவான் அந்த போட்டோ இல்லாத காரணத்தினால எதையுமே புரிஞ்சுக்காதவங்களா போயிட்டாங்க. சிவபகவான் தான் அந்த பிரம்மா மூலமா படைப்பின் காரியம் செய்யறாரு. இந்த படைப்பின் காரியம் பிரம்மா ஒருத்தர் மட்டும் கிடையாது, பிரம்மா கூட பிரம்மா குமார குமாரிகள் இருப்பாங்க தானே. அப்ப இவங்க செய்யக்கூடிய தபஸ்யா மூலமா தான் அந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆக்கப்படுது, புது உலகத்தின் ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையே புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சிவனுடைய சித்திரம் வந்தவுடன் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்பது தெளிவாகிறது. பிரஜாபிதா பிரம்மா இருந்தால் கண்டிப்பாக பிரம்மா குமார் குமாரிகளும் இருக்க வேண்டும். பிராமண குலம் அனைத்திலும் உயர்ந்ததாக இருக்கிறது. பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களை எவ்வாறு படைக்கிறார், பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களை எவ்வாறு படைக்கின்றார் என்பதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா தான் வந்து உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றார். இது மிகவும் சிக்கலான விஷயமாகும். யார் உங்களை சூத்திரன்ல இருந்து பிராமணர் ஆக்கினார் அப்படிங்கிற இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சூத்திரர்களா இருந்தோம். சிவபகவான் வந்து பிரம்மா வாயின் மூலமா கொடுத்த ஞானத்தின் மூலமா பிறந்தவர்கள் பிரம்ம குமார குமாரிகள். அதனாலதான் அதை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கூட ரொம்ப சிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க பாபா எப்போது நேரடியாக வந்து புரிய வைக்கின்றாரோ அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியும். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் சுத்திரர்களாகி உள்ளார்கள். இப்போது அவர்களை எப்படி தேடுவது என்று யுக்திகளை உருவாக்க வேண்டும். யார் தேவதைகளா இருந்தாங்களோ அவங்கதான் இப்ப சூத்திரர்களா மாறி போயிருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க, இவங்களை கண்டுபிடிக்கிறது கூட யுக்தி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களை எப்படி நம்ம பக்கமா கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஞானம் சொன்னாலே தெரிஞ்சு போயிடும். அவங்க ஆர்வமா கேட்டாலே நம்ம தர்மத்தை ஆத்மாக்கள் தான். முழுமையான ஞானம் இருக்கலை நாட்டிலும் பரவாயில்ல, திரேதாயுகத்துல இறுதியில கடைசி பிறவிக்காது வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அதான் சொல்றாரு இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் மறுஜென்மம் எடுத்து 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 தேவதையில இருந்து எல்லாம் சூத்திரனா இப்ப பிறவி கலியுகத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தேடுவது எப்படி என்று யுக்தியெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. இவர்கள் பிரம்மகுமார் குமாரிகள் என்று புரிந்து கொள்வது மிகவும் பெரிய காரியமாகும். எவ்வளவு நோட்டீஸ் போன்றவைகள் விநியோகிக்கப்படுகிறது. பாபா விமானத்தில் இருந்து நோட்டீஸ் துண்டு பிரசுரம் போடும்படி புரிய வைத்துள்ளார். குறைந்தது நாளேடுகளின் ஒரு தாள் அளவிற்கு இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக ஏணிப்படி போன்றவைகளும் வரலாம். முக்கியமானது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பாஷையாகும். எனவே முழு நாளும் எப்படி சேவையை அதிகரிப்பது என்று சிந்தனை இருக்க வேண்டும். நாடகத்தின்படி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சேவை செய்யறதுக்காக பக்தி சொல்றாரு. ஃபிளைட்ல போகும்போது கூட ஹெலிகாப்டர்ல போய் கூட நீங்க அந்த நாளிதழ்கள்ல அந்த துண்டு பிரசுரங்களை போய் தூக்கி போடணும் அப்படின்றத சொல்றாரு. அதுவும் அந்த பேப்பர் எவ்வளவு பெருசா இருக்கணுமோ, ஒரு நாளிதழ் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஃபுல் ஸ்கேல் பேப்பர் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு பெருசா இருக்கணும். அத கண்டிப்பா ஏணிப்படியின் சித்திரம் இருக்கணும். இது போன்ற சிந்தனையெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், பார்த்தோன்னே பகவான் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இந்த விஷயம்லாம் உங்க புத்தியில சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். நாள் முழுக்க எப்படி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். நாடகத்தின்படி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நன்றாக சேவை செய்கிறார்கள். இவர்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு நடிகருக்கும் அவருடைய நடிப்பு இருக்கிறது. இந்த வரியையும் கண்டிப்பாக எழுத வேண்டும். பாபாவும் கூட இந்த நாடகத்தில் நிராகார உலகத்தில் இருந்து வந்து பௌதிக உடலை ஆதாரமாக எடுத்து நடிப்பை நடிக்கின்றார். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவரவர்களுக்கான பாகம் இந்த நாடகத்துல பதிவாயிருக்குது. இந்த வாசகமும் தந்தை நிராகார தந்தை கூட இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பௌதீக உடல் எடுத்து ஞானம் சொல்ல வேண்டியதா இருக்குது. அது இந்த பிரம்மாவின் உடல் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த துண்டு பிரசுரத்துல. யார் யார் எவ்வளவு நடிப்பை நடிக்கிறார்கள் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எனவே இந்த வரியும் முக்கியமானதாகும். இந்த சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகி சக்கரவர்த்தி ராஜாவாக உலகத்திற்கு எஜமானர்களாக
ஆக முடியும் என்று நிரூபித்து சொல்ல வேண்டும். அதான் அந்த சுயதர்சன சக்கரத்தை யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க கூட சொர்க்கத்தின் எஜமானர்களா சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆக முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். உங்களிடத்தில் முழு ஞானமும் இருக்கிறது அல்லவா? பாபாவிடம் கீதையின் ஞானம் தான் இருக்கிறது. உங்களிடத்தில் முழு ஞானமும் இருக்கிறது அல்லவா? சரி. பாபாவிடம் கீதையின் ஞானம் தான் இருக்கிறது. ஓகே. இதன் மூலம் மனிதர்கள் நரனில் இருந்து நாராயணனாக ஆகிறார்கள். முழு ஞானமும் புத்தியில் வந்துவிட்டால் பிறகு முழு ராஜ்யமும் வேண்டும். எனவே குழந்தைகள் இப்படி எல்லாம் சிந்தனை செய்து பாபாவின் சேவையில் ஈடுபட வேண்டும். சரி, ஓகே சிஸ்டர். வாசி நல்ல விதத்துல அந்த சுயதர்சன சக்கரத்தை நினைவு செய்யணும். அதுக்காகத்தான் அதை சொல்றார். புத்தியில நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு விதை ஞாபகம் தான் அந்த விருட்சமும் ஞாபகம் வந்துடும் இல்லையா? அது போல பரமாத்மா தந்தை நினைவு இருக்கணும். ஆத்மா அந்த சக்கரத்தின் நினைவு, முதல் இடை கடையின் விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் புத்தியில இருந்தா நீங்களும் சக்கரவர்த்தி ராஜா ஆகக்கூடிய அந்த உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஜெய்ப்பூரிலும் கூட ஆன்மீக அருங்காட்சியகம் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். இதை புரிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம் என்று எழுதப்பட்டுள்ளது. யார் பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். குழந்தைகள் எப்போதும் சேவையில் இருக்க வேண்டும். மம்மாவும் கூட சேவையில் இருக்கிறார். அவர் எவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார்? ஜெய்ப்பூர்லயும் ஒரு கண்காட்சி இருக்குது, அருங்காட்சியம் இருக்குது. அங்கேயும் இது போன்ற வாசகங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னது, நீங்களும் சக்கரவர்த்தி மகாராஜா ஆக முடியும் ஞானத்தின் மூலமா அப்படிங்கிற அந்த விஷயமும் எழுதியிருக்கணும். குழந்தைங்க நல்ல விதத்துல சேவை செய்யணும். இந்த மம்மாவும் சேவை செய்திருக்காங்க இல்லையா? இந்த மம்மாவை போல நீங்களும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, சரஸ்வதி யார் என்பதெல்லாம் சாஸ்திரங்களில் இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு ஒரு குழந்தை தான் இருந்திருப்பாரா என்ன? அநேக குழந்தைகள் அநேக பெயருடையவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர் தத்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். எப்படி நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அப்படி ஒரு தலைவர் சென்று விடுகிறார் என்றால் பிறகு வேறொருவரை நியமிக்கப்படுகிறது. அதாவது மம்மாவை சொல்றோம். சரஸ்வதின்றது அந்த சாஸ்திரங்கள்ல எல்லாம் எங்கேயும் எழுதப்படல. ஆனா அந்த சரஸ்வதிங்கிறவங்க யாரு? பிரம்மாவினுடைய மனைவின்னு அங்க சொல்லி வச்சிருக்காங்க. இல்ல, அவங்க பிரம்மாவினுடைய மகள். தத்தெடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா? அவர் ஒருத்தர் மட்டும் தத்தெடுக்கப்படல. பிரம்ம குமாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சரி வாசிங்க. அடுத்து என்ன சொன்னாரு? அவர் தத்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். இதெல்லாம் சாஸ்திரங்கள இல்லைன்னாரு. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு ஒரு குழந்தை தான் இருப்பாரா? அநேக குழந்தைகள் பெயருடையவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர் தத்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். எப்படி நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களோ அப்படி ஒரு தலைவர் சென்று விடுகிறார் என்றால் பிறகு வேறொருவரை நியமிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு. யக்கியத்துல ஒரு தலைவர் போயிட்டாங்கன்னா வேறொரு தலைவர் நியமிக்கப்படுவாங்க இல்லையா? அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பிரதம மந்திரியையும் மற்றொருவரை நியமிக்கிறார்கள். தகுதியானவர்களாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆகையினால்தான் அவரை விரும்புகிறார்கள். பிறகு பதவி காலம் முடிந்து விடுகிறது என்றால் பிறகு மற்றொருவரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. நீங்கள் யாருக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு முதலில் நடந்து கொள்ளும் முறையை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. படிக்காதவர்களுக்கு யாருக்கு எப்படி மரியாதை அளிப்பதை பற்றி தெரிவது இல்லை. யார் அதிகம் கூர்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவரும் மதிப்பு வைக்க வேண்டும். அதான் ஞானத்துல நல்ல கூர்மையா இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல விதத்துல மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மதிப்புனா என்னன்னு தெரியாதவங்களும் இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதாவது நல்ல ஞானத்துல இருக்காங்க, நல்லா புரிய வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மீது மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரதம மந்திரி போன்றவங்க கூட என்ன செய்யறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி பதவி மாறுது. இல்லாட்டினா இடையிலேயே பதவி ராஜினாமா செய்துட்டாங்கன்னா அப்படின்னா குழுக்கள் அது பாராளுமன்றத்துல சேர்ந்து வேறொரு பிரதம மந்திரியை தேர்வு செய்வாங்க இல்லையா? அது போல இங்கேயும் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. மம்மா சைடில் விட்டதுக்கு அப்புறம் வந்த முரளியா கூட இருக்கலாம்.
அதனால அப்படி சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, அவர்களுக்கு அனைவரும் மதிப்பு வைக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு வைப்பதன் மூலம் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். படிக்காதவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். பாபாவும் கூட படிக்காதவர்களை வந்து உயர்த்தியுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் பெண்களை முன்னால் வைக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய நிச்சயதார்த்தம் பரமாத்மாவோடு நடந்துள்ளது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாம் சென்று விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆவோம் என்று நீங்கள் மிகவும் குஷி அடைகிறீர்கள். இந்த காலத்துல பெண்களை முன்னுக்கு வைக்கிறாங்க. இப்ப நீங்க நாயகிகளா இருக்கீங்க. ஒரு தந்தையை நினைவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நாளைக்கு நீங்க சொர்க்கத்துக்கு விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களா ஆக போன்ற குஷிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்ப பெண்களை முன்னுக்கு வைக்கிறாங்க அப்படின்னது பாபா வந்து பெண்களை வந்து ஞான கலசத்தை பெண்கள் தலையில வச்ச பிறகுதான் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாசகமே அதுக்கப்புறம் வந்தது அப்படிங்கறத அப்பா வந்து இங்க புரிய வைக்கிறாரு. கன்னியர்களுக்கு பார்க்காமலே கூட புத்தி யோகம் ஈடுபட்டு விடுகிறது அல்லவா? இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிச்சயம் மிகவும் அதிசயமானது என்பதையும் ஆத்மா தெரிந்துள்ளது. ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் குருவை நினைவு செய்ய சொல்வார்கள். இந்த மந்திரத்தை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இங்கே பாபா தான் அனைத்துமாக இருக்கின்றார். அதாவது அவங்க குருவை நினைவு செய்ய சொல்லுவாங்க, இல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நினைவு செய்ய சொல்லுவாங்க. ஆனா இங்க மன்மனாபாவ மந்திரமும் அவர் நினைவு செய்யக்கூடியதா இருக்குது. குருபாவும் அவர் தான் இருக்கார். அதனால நீங்க தந்தையை நினைவு செய்தா போதும். எல்லாவற்றிலும் அவர் ஒருவராகவே இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இங்க. கன்னியர்களுக்கு எப்படி பார்க்காமலே புத்தி யோகம் தந்தை பக்கம் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. யாரையா ஒருத்தவங்க நினைக்கிறோம் அப்படின்னா இந்த கன்னியர்கள் கூட அந்த நினைவு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். புத்தி யோகம் தந்தை கிட்ட இணைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே பாபா தான் அனைத்துமாக இருக்கின்றார். வந்து இவரின் மூலம் நிச்சயம் செய்விக்கின்றார். நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கின்றேன். என்னிடமிருந்து ஆசை கிடைக்கிறது. கன்னிகைக்கு நிச்சயம் நடக்கிறது என்றால் பிறகு மறப்பதில்லை. பிறகு நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள்? கர்மாதித்த நிலையை அடைவதற்கு நேரம் பிடிக்கிறது. கர்மாதித்த நிலையை அடைந்து விட்டு யாரும் திரும்பி செல்ல முடியாது. அந்த லௌகீகத்துல கன்னிக்கு நிச்சயமாச்சு அப்படின்னா யார் திருமணம் செய்துக்க போறாங்களோ அவங்க நினைவு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால அது போல நீங்களும் தந்தையின் நினைவுல இருக்கணும். நீங்க உங்களுக்கும் தந்தையோட நிச்சயதார்த்தமா இருக்குது இல்லையா அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நினைவுக்காக சொல்லியிருக்காரு. கர்மாதித்தை அடைஞ்சிட்டோம்னா யாரும் திரும்பி செல்ல முடியாது. முதலில் பிரியதர்ஷன் செல்ல வேண்டும், பிறகுதான் குருடம் செல்ல முடியும். சங்கருடைய விஷயம் இல்லை, சிவனின் ஊர்வலம். நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்? கர்மாதீத்த நிலையை அடைவதற்கு நேரம் பிடிக்கிறது. கர்மாதீத்த நிலையை அடைந்து விட்டு யாரும் திரும்பி சொல்ல முடியாது. திரும்பி ஜென்மம் எடுக்க முடியாதுங்கிறாரு. முதலில் பிரியதர்ஷன் செல்ல வேண்டும், பிறகுதான் ஊர்வலம் செல்ல முடியும். சங்கருடைய விஷயம் இல்லை, சிவனின் ஊர்வலம். இது பிரியதர்ஷன். ஒரு பிரியதர்ஷன், மற்ற அனைவரும் பிரியதர்ஷினிகளாவார். எனவே இது சிவனுடைய ஊர்வலமாகும். பிரியதர்ஷன் அப்படின்றவரு இங்க சிவன் தான், சங்கரர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அங்க சங்கரனுடைய ஊர்வலம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க பக்தியில. அது சிவனுடைய ஊர்வலம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பிரியதர்ஷன் போகணும், அப்புறமேல தான் பிரியதர்ஷினிகள் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல்ல பரமாத்மா போவார் பரந்தாம வீட்டுக்கு, பின்னாடியே தந்தையோடு நாமளும் இணைஞ்சே போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். கர்மாதீத்த நிலையை அடைந்து விட்டு யாரும் திரும்பி செல்ல முடியாது. அதாவது கர்மாதீத்த அடைஞ்சிட்டோம்னா அப்பாவோட சேர்ந்து பிரியதர்ஷன் கூட சேர்ந்து போகணும், அவரோட ஊர்வலம் நடக்கும் அப்படின்னுங்கிறத சொல்றாரு. எனவே இது சிவனுடைய ஊர்வலமாகும். குழந்தையினுடைய பெயரை வைத்து விட்டார்கள். உதாரணம் கொடுத்து புரிய வைக்கப்படுகிறது. பாபா வந்து அனைவரையும் மலர்களாக்கி அழைத்து செல்கின்றார். எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை ஞான சிதையில் அமர்த்தி மலர்களாக்கி அனைவரையும் அழைத்து செல்கின்றார். இது பழைய உலகம் அல்லவா? ஒவ்வொரு கல்பமும் பாபா வருகின்றார். நான் வந்து மோசமானவர்களை மலர்களாக்கி அழைத்து செல்கிறேன்.
ராவணன் மோசமானவர்களாக ஆக்குகின்றான் மற்றும் சிவபாபா மலர்களாக மாற்றுகின்றார். ஆக பாபா நிறைய யுக்திகளை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அச்சா, ஓம் சாந்தி. எல்லாரும் காம சிதையில விழுந்து கருப்பாயிட்டீங்க, முள் போல ஆயிட்டீங்க. தந்தை உங்களை ஞான சிதையில அமர வச்சு வெள்ளையா மாத்தி உங்களை மலரா மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராவணன் உங்களை மோசமானவர்களா ஆக்கிட்டான். தந்தை உங்களை மலர்களாக மாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதனாலதான் பாபா சொல்வாரு, நான் முள்ளிலிருந்து மலராக்கக்கூடியவன், பபல்நாத் அப்படின்னு கூட மகிமை இருக்குது. மும்பையில கோயில் இருக்குது பபல்நாத் அப்படின்னு, அதை உதாரணமா சொல்லுவாரு. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தை மன பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்ன ஆகாரங்களில் மோசமான விருப்பங்களை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாகி சேவை செய்ய வேண்டும். நினைவின் மூலம் சக்தி அடைந்து பயமற்ற மற்றும் ஆடாத நிலையை உருவாக்க வேண்டும். அன்ன ஆகாரங்களில் உள்ள அந்த மோசமான விருப்பங்கள் எல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைவுல பயமற்றவர்களா இருக்கணும், ஆடாத அசையாதவர்களாக உறுதியானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஆடாத அசையாத மகாவீரா இருக்கணும். எதாவது நினைவின் சக்தி மூலம் நினைக்க நினைக்க நமக்கு சக்தி கிடைக்கும். அதனால பயம் இல்லாம ஆடாத அசையாத மகாவீரா இருக்கணும், மகாவீரையும் உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. சொல்றாங்க, யார் படிப்பில் கூர்மையாக புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பு வைக்க வேண்டும். யார் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வழியை சொல்ல யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். யாரு ஞானம் நிறைந்தவர்களா புத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு மதிப்பும் கொடுக்கணும். யாரு அலைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சாந்தி தாமம் போறதுக்கான வழி காட்டவும் செய்யணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். மோதேஸ்வரி ஜியின் மதுர மகா வாக்கியம். அரைக்கல்பம் ஞானம் பிரம்மாவின் பகல் மற்றும் அரைக்கல்பம் பக்தி பிரம்மாவின் இரவு. அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்பொழுது பரமாத்மா இருளை முடித்து ஒளியை ஆரம்பித்து வைக்கிறார். ஞானத்தினால் வெளிச்சம் ஏற்படுகிறது, பக்தியினால் இருள் ஏற்படுகிறது. இந்த பாவங்களின் உலகத்தில் இருந்து தூரமாக எங்காவது அழைத்து செல்லுங்கள். இந்த நிம்மதியில்லா உலகத்தில் இருந்து மனம் அமைதி பெறும் உலகிற்கு எடுத்து செல்லுங்கள் என்று பாடலும் பாடுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல், இது அரைக்கல்பம், அது அரைக்கல்பம். தந்தை உங்களை இந்த இரவுல இருந்து விடுவிச்சு பகலுக்கு அழைச்சிட்டு போறார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பக்திங்கிறது தான் இரவு, ஞானம்ங்கிறது பகல். தந்தை பக்தியை முடிச்சுட்டு ஞானம் கொடுக்கறாரு இல்லையா, அதனாலதான் தந்தை உங்களை பகலுக்கு அழைச்சிட்டு போறார் அப்படின்றதையும் சொல்றாரு. பாடல் கூட பாடுறாங்க, எங்களை இந்த அமைதியற்ற உலகத்திலிருந்து, இந்த நிம்மதி இல்லாத உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போங்க இறைவா, இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போங்க இறைவா அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஞானத்தினால் வெளிச்சம் ஏற்படுகிறது, பக்தியினால் இருள் ஏற்படுகிறது. இந்த பாவ உலகத்திலிருந்து தூரமாக எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள். இந்த நிம்மதியில்லா உலகத்திலிருந்து மனம் அமைதி பெறும் உலகிற்கு எடுத்து செல்லுங்கள் என்று பாடலும் பாடுகிறார்கள். முக்தியில் அமைதியின்மை என்று எதுவும் கிடையாது. சத்தியம் திரேதா என்பது அமைதியான உலகம். அந்த சுகதாமத்தை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் அமைதியான உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கு எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் கடைசியில் தர்மராஜரிடம் தண்டனைகள் பெற்று பந்தனத்திலிருந்து விடுபட்டு தூய்மையான சமஸ்காரம் பழக்க வழக்கங்களை எடுத்து செல்வார்கள். அதாவது முக்திங்கிறது அமைதியற்ற தன்மை அப்படி ரெண்டு விஷயமும் கிடையாது. ஏன்னா அங்க எண்ணம் சொல் செயல் எதுவுமே இருக்காது. அதனால அது அமைதியின் உலகம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சத்திய திரேதாயுகத்தை தான் அமைதியின் உலகம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அப்ப இந்த அமைதியின் உலகத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா தூய்மையாகாம யாரும் போக முடியாது. தூய்மையற்றவர்கள் ஒருத்தர் கூட அந்த சத்திய திரேதாயுகத்துக்கு போக முடியாது. முக்தி தாமம் போகணும்னாலும் நம்ம தூய்மை அற்றவர்களா போக முடியாது, தூய்மையாகி தான் போகணும். அப்ப தர்மராஜ்புரியில தண்டனை அடைஞ்சு போறவங்க முக்தி தாமத்துல மட்டும் இருந்துருவாங்க. அப்ப தர்மராஜ்புரியில தண்டனை அடைஞ்சாலும்
இந்த தூய்மையான பழக்க வழக்கங்கள் சம்ஸ்காரங்களை உருவாக்கி இருக்கவங்க இந்த சத்திய திரேதாயுகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. தூய்மையான பழக்க வழக்கங்கள் இருந்தாதான் அந்த சத்திய திரேதாயுகத்துல வசிக்க வர முடியும். அமைதியான உலகம் அதுதான் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதில்லை, பாவமும் ஏற்படாது. ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்து விடும் பொழுது இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு ஆதி விளையாட்டு வெற்றி தோல்வியினுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் இந்த சர்வசக்திவான் பரமாத்மா மூலமாக சக்தி பெற்று விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெற்று கொண்டிருக்கிறோம். ஓம் சாந்தி சொல்லிருக்காங்க. சரி, அதாவது பரமாத்மா தந்தைய நம்ம நினைவு செய்யறது, அந்த தந்தையின் நினைவை மறந்துடும் போது இந்த டிராமா உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அரைக்கல்பம் வெற்றி, அரைக்கல்பம் தோல்வி, அந்த மாதிரி டிராமா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சர்வசக்திவான் தந்தை நமக்கு கிடைச்சிருக்காரு. சர்வசக்திவான் கிட்ட நம்ம சர்வசக்திகளை வாங்கி 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சு 21 பிறவிக்கான அந்த ராஜ்யம் பாக்கியத்தையும் அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்போ வரதானம் கொடுக்குறாங்க. தன்னுடைய மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்திருக்கக்கூடிய சதா ஒளிரும் சுடராகுக. குழந்தைகளே, நீங்கள் உலகத்தின் ஒளியாவீர்கள். உங்களுடைய மாற்றத்தினால் உலகத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகையினால் கடந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய மகத்துவம் மற்றும் கடமையை அறிந்து கொண்டு சதா ஒளிரும் சுடராகுக. நீங்கள் நொடியில் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் செய்ய முடியும். இந்த நொடி கர்மயோகி நிலை, அடுத்த நொடி கர்மாதீத்த நிலை என்ற இந்த பயிற்சியை மட்டும் செய்யுங்கள். எவ்வாறு உங்களுடைய படைப்பான ஆமை நொடியில் அனைத்து அங்கங்களையும் அடக்கி கொள்கின்றதோ அதுபோல் மாஸ்டர் படைப்பாளராகிய நீங்கள் புலனடக்கும் சக்தியின் ஆதாரத்தினால் நொடியில் அனைத்து எண்ணங்களையும் அடக்கி ஒரு எண்ணத்தில் நிலைத்து விடுங்கள். ஓகே, குழந்தைகளாகிய நீங்க உலகத்தின் ஒளியாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்க சுய மாற்றம் அடையும் போது உலக மாற்றம் ஏற்படும். உங்களுடைய மகத்துவமும் அந்த மகிமையும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கார். ஒரு நொடி சுய மாற்றத்தின் மூலமா இந்த உலக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு நொடியும் நம்ம மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே போறோம்னா இந்த உலகமும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப ஒரு நொடி கர்மாதீத்த நிலை, அடுத்த நொடி கர்மயோகி நிலை, இப்படி மாறி மாறி இருக்கணும். அதாவது ஆத்மாபிமானியா இருக்கணும். ஆத்மா உணர்வுல அசரீரி பயிற்சியும் செய்யணும். தேகத்துல வந்தாலும் தேகி அபிமானி சுயராஜ்ய அதிகாரி அந்த பிராக்டிஸும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். அதான் கர்மயோகி நிலையாவும் இருக்கணும், கர்மாதீத்த நிலையிலும் இருக்கணும். இந்த பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சுயமாற்றத்தின் மூலமா உலக மாற்றம் ஏற்படும். எப்படி உங்களுடைய படைப்பான ஆமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமைய படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இருக்குது இல்லையா ஒரு அறிவு. என்ன அறிவு இருக்குது? தன்னுடைய அங்கங்களை எல்லாம் சுருக்கிக்கிடுது. ஏதாவது ஆபத்து வந்தா அந்த சமயத்துல சுருக்கிக்கிடுது. அதே போல உங்களுடைய புலன்களை எல்லாம் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சுருக்கிக்கிட்டு ஒரே எண்ணத்துல நினைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அசரீடியா மாறிடுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வுடைய அந்த எண்ணத்திலேயே நினைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உலகத்தின் ஜோதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். உலகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடியவர்களா உலகத்தின் ஒளியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோகம் சொல்றாங்க. அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்வதற்காக நினைவு மறதியின் யுத்தத்தை முடிவடைய செய்யுங்கள். அன்பில் மூழ்கிய அனுபவம் செய்வதற்காக, அன்பில் மூழ்கிய நிலை அனுபவம் செய்வதற்கு நினைவு மறதியின் யுத்தத்தை முடிவடை செய்யுங்கள். அன்பில் மூழ்கிய நிலைய அனுபவம் செய்யணும். அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? இந்த நினைவு மறதி அப்படி மாறி மாறி இருக்குது இல்லையா, இந்த யுத்தத்தை முடிவடைய செய்யுங்க. எப்பவுமே தந்தையின் அன்பிலே மூழ்கி இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராகுங்கள். ஆத்மாவாகிய என்னை இயக்குபவர் அந்த பரமாத்மா ஆவார். செய்விப்பவர் என்பதன் ஆதாரத்தில் நான் நிமித்தமாகி செய்பவராவேன். செய்விப்பவர்
என்பதன் ஆதாரத்தில் நான் நிமித்தமாகி செய்பவராவேன். நான் செய்பவர், அவர் செய்விப்பவர். நான் இயங்கிக் கொண்டு அவர் இயக்கிக் கொண்டு இருக்கிறார், நான் இயங்கிக் கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வழிகாட்டலின்படி நடப்பதில் ஆத்மாவாகிய எனக்காக எண்ணம் சொல் செயலில் சதா இறைவன் ஆஜராகி இருக்கிறார். ஆகையினால் இறைவனுக்கு முன்னால் சதா ஆத்மாவாகிய நானும் ஆஜராகி இருக்கின்றேன். சதா இந்த இணைந்த ரூபத்தில் இருங்கள். நல்ல கருத்தா இருக்கு. அதாவது எண்ணம் சொல் செயல்ல சதா இறைவன் என் கூட ஆஜராகி இருக்கிறார் அப்படின்னு. அதனால இறைவனுக்கு முன்னால் சதா ஆத்மாவாகிய நானும் ஆஜராகி இருக்கிறேன். இந்த இணைந்த ரூபத்துல இருக்க சொல்றாரு இன்னைக்கு. ஆமா, ஆத்மாவான என்னை இயக்குபவர் பரமாத்மா அப்படிங்கிற நினைவுல இருக்கணும். பரமாத்மா செய்விப்பவரா இருக்கார், நான் நிமித்தமாகி செய்யக்கூடியவனா இருக்கேன், நான் செய்பவனா இருக்கேன், தந்தை செய்விப்பவரா இருக்கார். அப்ப இந்த இணைந்த ரூபத்துல இருக்கணும். தந்தை இயக்குபவரா இருக்காரு, நீங்க இயங்குபவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். அவர் எனக்கு வழி கொடுக்கிறார். நான் என்ன எண்ணம் எழுப்பணும், என்ன வார்த்தைகளை பேசணும், என்ன செயல்கள் செய்யணும், எண்ணம் சொல் செயல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலுக்காக தந்தை என் கூட எப்பவுமே ஆஜராகி இருக்கார். அப்ப நானும் தந்தை முன்னாடி எப்பவும் ஆஜராகி இருக்கணும். தந்தை எனக்கு கட்டளை கொடுக்கறாருன்னா அதை செய்யக்கூடியவனா இருக்கனா நானு அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார், ஸ்ரீமத் படி இந்த கர்மேந்திரியங்களை இந்த உடலை நடத்தக்கூடியவனா நான் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே தந்தையின் அந்த இணைந்த ரூபமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.